தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நம்ம சேனலுக்கு ஒரு அருமையான பேர் ஒன்று வச்சுருக்கோம்ல, ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது சும்மா எதார்ச்சையாக சும்மா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு 10 நாள் இருக்கும் நம்ம சேனல் ஆரம்பித்து. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3,60,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதுக்கு நான் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். எல்லாருக்குமே கடமைப்பட்ட ஒரு விஷயம். ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, இதே விஷயமா ஜென்சி இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்காக நம்ம சும்மா எதார்ச்சையாக தான் இந்த பேரை வச்சோம். இதே விஷயத்தை கவர் பண்ணுறதுக்காக எப்படியாவது இந்த ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையும் நம்ம கட்சிக்கு எடுக்கணும்டா, ஈர்த்து எடுக்கணும், இவங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக திமுக நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதாவது டிஎம்கே ஜென்சி மீட்டப், ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு டேக் எல்லாம் அழகாக எல்லாரோட கையில் போட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு மீட்டிங் ஒன்று நேற்றுக்கு சென்னை அறிவாலயத்தில் வச்சு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 300, 400, 500 பேர்கிட்ட வந்திருக்காங்க போல். ஏன்னா அது கட்டமைப்பு உள்ள கட்சி இல்லை. கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒரு 50 பேர் வர சொன்னாலும் அவங்க ஒரு விசுவாசத்துக்காக 100 பேரை கூப்பிட்டு வருவாங்க, 200 பேரை கூப்பிட்டு வருவாங்க. 200 ரூபாய்க்கு 200 பேர் வர்றதுக்கு இவ்வளோ அவங்க அதில் மிகப்பெரிய சாணக்கியர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த மீட்டிங்கை பொறுத்த மட்டும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாலும் ஜென்சிங்கிற பேரில் மிகப்பெரிய லெவலில் அந்த ஃபோட்டோவை போடுறேன், பல ஜென்சி இளைஞர்கள் வந்திருக்காங்க. இவங்களோட வயசெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 19, 20 வயசு இருக்குமா, இல்லை ஒரு 25, இல்லை ஒரு 30. எனக்கு தெரிஞ்சு 98, 99 அந்த காலகட்டத்தில், அதாவது 1998 பிறந்தவங்க எல்லாமே ஏர்லி ஜென்சி கிட்ஸ். அதுக்கு அடுத்தது எனக்கெல்லாம் 2001. ஸோ ஜென்சி இளைஞர்கள்னு சொல்லிட்டு இவங்களை சொல்கிறாங்க. இந்த புரட்சியாளர்கள் இவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்குல்ல. இவங்கெல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ் தான், இந்த ஜென்சி இளைஞர்கள் தான், இந்த ஜென்சி பிள்ளைகள் தான் இன்றைக்கி பேசி 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 வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள மண்டையை கழுவி ஓட்டு போட வச்சுட்டாங்க, ஆட்சியே பிடிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராமாக வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுகவும் உண்மையிலேயே இதை பார்த்து டிவிக்கு எப்படி ஆட்சியை பிடிச்சாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே பார்த்து நம்மளும் இனிமேல் இந்த ஜென்சி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளும் இனிமேல் இந்த பசங்களை ஈர்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் யாருமே வெறுப்பு அரசியல். ஆனால் உண்மையிலேயே நேற்று நடந்த மீட்டிங்கில் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணது என்னென்னா, யாருமே விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கத்தலை. நம்ம ஏதோ ஒரு மக்களுடைய துக்கம் அனுசரிக்கிற நாளில் 30 லட்ச ரூபாவை திரள் நிதியாக திரட்டிட்டு அங்கே போய் விஜய் 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 என்னடா நீ ஆட்சியை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துன விஷயம் மாதிரி இங்கே என்னதான் ஒரு நார்மல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இங்கே தற்குறியோ இல்லை அந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகளையோ இல்லை அந்த மாதிரி விமர்சன தரைக்குறைவாக எதுவும் பண்ணது மாதிரி எனக்கு தெரில. உண்மையிலேயே இங்கே டிவிக்கில் நடந்த மாற்றத்தை வச்சு திமுகவில் பல ஆபாசமாக பேசக்கூடிய பல பேச்சாளர்கள் இருந்தாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரிப்பட்ட நபர்களை ஓரந்தள்ளிட்டு பல பசங்க யாசர்ன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் ஒருத்தர் இருக்கார், நம்மளோட ஃப்ரெண்டு தான். அதை தாண்டி அன்பானந்தன் ஐயப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அதை தாண்டி ஒரு லேடி, அதுக்கடுத்து இன்னொரு பசங்க, அதை தாண்டி பல அக்காக்கள், சரண்யான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே அரசியல் ரீதியாக சோஷியல் மீடியா ரீதியாக எல்லாருமே நட்போட்டாரத்தில் தான் இருக்காங்க. எனக்கும் அவங்கள பர்சனலாக தெரியும். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே அட்வொகேட்டு, அதை தாண்டி அந்த ஒரு சர்க்கிளில் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒருத்தர் தெரியும். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ரெகாக்னேஷன் கிடைக்கும்போது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது இந்த கட்சியிலே இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதா? காரணம் என்னென்னா, இதே நபர்களை, ஒரு உண்மையை சொல்கிறேன், இதே நபர்களை சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட நண்பரான அவர்லாம் இருக்கார்ல, ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு பேசுவார், என்னையே விமர்சனம் பண்ணுவார், பொது வழியிலே எந்த அளவுக்கு என்ன பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவார். அவர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு திமுகவோட மீட்டிங்கில் எல்லாருக்கும் முன்ன வச்சு அவரை நீ வெளியே போடா, இங்கே எதுக்குடா நிற்கிற, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஓரம் கட்டினாங்க. அது ஒரு ஆணவத்தில் நாங்கள் வைக்கிறதா இங்கே சட்டம், நாங்கள் வைக்கிறதா இங்கே தீர்மானம் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு ஆணவம் இருந்துச்சுல்ல. இந்த ஆணவ போக்கில் யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே வாய்ப்பெல்லாம் கொடுக்கூடாது. நம்ம தான், நான் அடுத்து என் புள்ள, அதுக்கு அடுத்து என் பேர புள்ள அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மாறி உண்மையிலேயே இன்னைக்கு டிவிக்கு பார்த்து இவங்க தக்கமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து இவங்களை முன்னிறுத்தி உண்மையிலேயே முன்னாள் அமைச்சர்கள், எம்பிஸு, வழக்கறிஞர், இவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து பண்ண ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நான் ஒரு கோரிக்கையாக இவங்கக்கிட்ட முன்வைக்கிறது என்னென்னா,
ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கீங்க. என்றைக்கா இருந்தாலும் திமுக ஒரு குடும்ப கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அது மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மாற்ற நினைக்கவே கூடாது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட யாரோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க போல். அதே விஷயத்த மேடையில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உண்மையில் அது தவறான விஷயம். எப்படி கொண்டு போகிறீங்கன்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறது உண்மையிலே தவறான விஷயம். அதை எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இத்தனை நாள் அநாகரிகமாக திட்டுனதை விட்டுட்டு இன்றைக்கி அதை எப்படி கொண்டு போகிறீங்கன்னா, நாங்கள் குடும்ப ஆட்சி தான், குடும்ப ஆட்சியை தாண்டி நாங்கள் குடும்பமாக திமுகவில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், இது குடும்ப ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறீங்க. உண்மையிலே அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது. இந்த மன்னராட்சியை மாதிரியே எப்படி கருணாநிதி அவர்கள், அடுத்து ஸ்டாலின் அவர்கள், அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதை தாண்டி இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க அப்படி வரிசையாக வர்ற விஷயம் குடும்ப ஆட்சி. இந்த குடும்ப ஆட்சியிலேருந்து தமிழ்நாட்டு இப்போ மீண்டு வந்ததே பெரிய விஷயம். இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி எவ்வளோ அழகாக நீங்கள் சொல்கிறீங்க. இது குடும்ப ஆட்சி தான், நாங்கள் எல்லாருமே குடும்பமாக திமுகவில் இருக்கோம், நாங்கள்லாம் ப்ரௌடு கொத்தடிமேஸ் தான், நாங்கள்லாம் கொத்தூஸ் தான். அதாவது ஒரு கட்சியை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க, பிடிச்ச அந்த தலைவரை வந்து இவர் வந்தால் நல்லா இருக்கும்யா, இந்த எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம்னா அது இந்த ஆட்சி பிடிச்சி தேர்ந்தெடுத்த விஷயம். ஆனால் அதை தாண்டி வேறு வழி இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டு போவோம். அங்கே பிஜேபி இருக்குது, அங்கே ஒரு பெரிய ஒரு கொடூரமான கூட்டணி இருக்குது, இவங்களுக்கு போட்டு போவோம்னு சொல்லிட்டு வழி இல்லாமல் இத்தனை நாள் மக்கள் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. யாருக்குன்னா திமுகவுக்கு. ஆனால் அதை வந்து மக்களை வந்து கொத்தடிமைகள், நாங்கள்லாம் கொத்தூஸ் தான், கட்சிக்காரங்க நாங்கள் எல்லாமே ஏதோ கஷ்டப்பட்டு 200 300 வராங்கல்ல, அவங்கள நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா கொத்தடிமைகள், நாங்கள்லாம் கொத்தூஸ் தான், 200 ஊப்பிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே விமர்சனம் பண்ணணுன்னா இன்றைக்கெல்லாம் உங்களை கிளின்னு கிழிச்சிருக்கலாம். ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, எப்படிடா நீங்கள்லாம் ஜென்சி கிட்ஸ் ஆவீங்க? லைக் வந்து வயசில் இப்போ எனக்கெல்லாம் 25 வயசு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளை வந்து ஜென்சி அந்த ஒரு இளைஞர்கள் வட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ உங்கள் கட்சியில் அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கீங்க, வந்ததில் 100 பேரில் 70 பேரும் வயசானவங்க, அங்கிள்ஸு அந்த கட்சியில் அந்த மீட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விமர்சனம் பண்ணணும்னா விமர்சனம் பண்ணலாம். ஆனால் உங்கள் கட்சியில் பண்ண ஒரு முதல் நல்ல விஷயம் இந்த விஷயம். நான் அதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்தில் இன்னொரு குடும்ப ஆட்சியையும் கொத்தடிமைத்தனமையான ஒரு விஷயத்தை நீங்கள் நார்மலைஸ் பண்ண நினைக்கிறது உண்மையிலே தவறான விஷயம். இன்னொன்று வந்து ஒரு 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 தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. நான் எதை சொல்கிறேன்னா, அருணோதயா லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். லைக் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து அவரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தார். அவரோட புகைப்படத்தையும் நான் போடுறேன். ஆக்சுவலாக இவர் அதில் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா, லைக் ஒரு சில நாட்களாக பதிவு பண்ணிட்டு இருக்க விஷயம், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து இப்போது எங்கே இருக்காருன்னு தெரில, அந்த இடத்த இவர் வந்து நிரப்பியிருக்கார். உண்மையில் அது வருத்தத்திற்குரிய விஷயம். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு இடத்துல போய் நீங்கள் இறங்கிட்டீங்களே, நான் உங்களை எப்படி நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம், இப்படி போய் இறங்கியிருக்கீங்களே அப்படி. உங்களுக்கு பேசணுன்னா நீங்கள் தனியாக பேசலாமே, எதுக்கு இந்த மாதிரிப்பட்ட பர்சன் கிட்ட கீழ்த்தரமாக இறங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. சரி, ஓகே, போய் அவர் போய் இணைஞ்சிருக்காரு. இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு மாதம் இருக்குமா? இருக்காது. 3ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. லைக் வந்து அதுக்கு அடுத்தது மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 நாள் அடுத்து பதவி ஏற்றாங்க. கரெக்டாக ஒரு மாதம் கூட அது ஆகாத ஆட்சியை இவங்க என்ன பரப்புகிறாங்கன்னா, வடக்கன்ஸ் வந்து நம்மளை வந்து பார்த்து கேவலமாக சிரிக்கிறாங்களாம். வடக்கன்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்களா? வடக்கன்ஸ்லாம் என்னடா தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களாம். அப்போ போன ஆட்சியில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் பேசாத மிஸ்டர் அருணோதயா லக்ஷ்மணன் அவர்கள் ஏன் இப்போ வந்து வெளில வரணும்? சரி, ஓகே, திமுக ஜென்சி இதை தொடங்கியிருக்காங்க, நம்மளும் உள்ளே போயிடலாம், லைக் வந்து எதோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அந்த எண்ணத்துக்காக என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் வந்து நீங்கள் பேசணும்னு நினைக்கலாம், இல்லை அரசியல் பேசணும்னு நினைக்கலாம், இல்லை உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நினைக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருத்தவங்களோட பர்சனல் பெனிஃபிட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம்ல. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு மாதத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நரேட்டிவ்ங்கிறது உண்மையிலே ஒரு ஃபேக்காக பரப்புறோம்னு நினைக்கிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு மீடியாலையும் இந்த என்னடா நார்த்தை விட கேவலமாக இங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கல. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுப்போமே, அவங்க வந்து இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க, அவங்க எதோ செய்யட்டுமே, ஒவ்வொரு அமைச்சர்களும் புதுசாக பண்ணுறாங்களே, ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாங்கல்ல. லைக் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க பேசுகிறாங்க, பிசிகாவை சார்ந்தவங்க பேசுகிறாங்க. ஏன் அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பேசியிருந்தார், 6 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம், டைம் கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து அவங்கள நிரூபிக்கட்டும். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய கூட்டணியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா விசிகாவை அமுச்சு விட்டது அவங்க தான், கம்யூனிஸ்ட் கட்சி அமுச்சு விட்டது அவங்க தான். ஸோ நாங்கள் வந்து அடுத்த முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னாங்க.
ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஒரு நரேட்டிவ் பரப்பணும்னு நினைக்கிற விஷயம் உண்மையிலே எங்களுக்கு தவறாப்படுது. ஏன்னா ஒரு மாதத்துலேயே இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களே, சம்திங் பியாண்ட் த ஸ்க்ரீன் ஏதாவது நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலே உங்கள் மேலே இருக்கக்கூடிய வச்ச ஒரு மரியாதைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்கள் என்ன பரப்புறீங்கன்னா, லைக் எல்லாரும் அநாகரிகமாக பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்க, டிவிக்கு சார்ந்தவங்கெல்லாம் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒரே ஒரு கேள்வி, இன்னொரு கட்சியிலேருந்து ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். எந்த அளவுக்கு அந்த கட்சியை மடக்குதினோ தற்கூறினோ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வேட்பாளர்களையும் அவங்களோட குடும்பத்தை பற்றியும், அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் எப்படி கேவலமாக விமர்சித்தாங்க. சரி, அதை விடுங்க. திமுகவில் இருந்தே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த கட்சிக்குள்ளே கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பல்ல பற்றியும் அவங்களோட உடம்பை பற்றியும் அவங்களோட வெளி தோட்டத்தை பற்றியும் எவ்வளோ கேவலமாக விமர்சித்தாங்க. ஒவ்வொரு பெண்களை பற்றி எவ்வளோ கேவலமாக விமர்சித்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் விபச்சாரிகள்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசினாரே. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலான்னா இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? தவறாக தெரியலையா? இதெல்லாம் வடக்கன்ஸ் வந்து கலாய்க்கலையா? இதெல்லாம் யாருமே உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை வாயை மூடிட்டு இருந்த மிஸ்டர் அருணாதய லக்ஷ்மணன் அவர்களாக இருந்தாலும் சரி, பல இன்னைக்கு பேசக்கூடிய ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கிள்கள் பலர் வந்து ஜென்சி வேடம் போட்டுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே உண்மையிலே நாகரிகமாக ஒரு விஷயத்த பேசுகிறீங்க. ஆனால் அதுலேயும் சில விஷயத்த நார்மலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுலேயும் சில விஷயத்த அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உண்மையிலே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுலேயும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டிவிகே மூலமாக யங்ஸ்டர்ஸ்க்கு திமுகவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆபாச பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, பழைய தலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஓரந்தள்ளிட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்த விஷயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இங்கே அங்கிள்கள் வேடம் போட்டுட்டு ஆடியன்ஸாக உட்கார வச்சாலும் ஸ்டேஜில் ஏற்றி பேச வச்ச நபர்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் இருந்தாலும் அவங்க பண்ணுற அரசியல் கம்ப்ளீட்டாக அரசியல். ஏதோ பேசணும், ஏதோ விமர்சனம் பண்ணணும், ஏதோ வந்து நம்ம திமுக நாங்கள்லாம் எதிர்கட்சி, திமுகவை யாரெல்லாம் அழிக்க முடியாதுடா நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளி பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ண நினைக்கிறாங்கல்ல, அந்த வெளி பிம்பத்தை நாங்கள் ஏதோ கண்டென்ட்டுன்னு பேசணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்த விஷயமாக தான் நான் பார்க்கலாம். பொறுத்து இருந்தானே பார்க்கணும். இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷம் ஆட்சியில் யார் உண்மையாக நல்லா அரசியல் பண்ணுறாங்க, யார் உண்மையாக ஜென்சி இளைஞர்களாக, யார் வந்து உண்மையிலேயே நாகரிகமான அரசியலில் நாகரிகமான விமர்சனங்களை நாகரிகமான கேள்விகளை எழுப்புறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நாட்கள் இருக்குல்ல, நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.